எல்லோருக்கும் ஹாய். தமிழ் சினிமாவில் ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர்னா அருள்நிதியை சொல்லலாம். இவரை பற்றி வெளியே தெரியாட்டாலும் இவரோட படங்கள், இவரோட ஸ்டோரி செலெக்ஷன்லாம் நம்மளை பிரமிக்க வைக்கும். நிறைய நல்ல ஸ்டோரிஸை சூஸ் பண்ணி நடிப்பார், நிறைய ஹிட் மூவிஸும் கொடுத்துருக்காரு. பட் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டராகவே இருக்கார் தமிழ் சினிமாவில் இன்னுமே. இன் திஸ் வீடியோ அருள்நிதி அவர் நடித்த ஹிட் மூவிஸ், அவரோட ஸ்டோரி செலெக்ஷனை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். 6வது சினம். அருள்நிதி நடித்த இந்த படத்தை அறிவுலகன் டைரக்ட் பண்ணியிருப்பார், தமிழ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். அருள்நிதியோட ஐஸ்வர்யா ராஜேஷ் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அரவிந்த் சிங்கோட சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அருள்நிதியோட ஆக்டிங் பேசிக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில். இரவுக்கு 1000 கண்கள். அருள்நிதியோட கெரியரில் இது ஒரு முக்கியமான படம். 2018 வெளிவந்த இந்த படத்தை மாறன் டைரக்ட் பண்ணியிருப்பார். சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம். அருள்நிதியோட அஜ்மல் அமீர், மஹிமா நம்பியார் மற்றும் பலர் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இந்த படம். இந்த படத்துக்கும் அரவிந்த் சிங்கோட சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருப்பார். டிமாண்டிக் காலனி. அருள்நிதியோட பயங்கரமான ஆக்டிங்கில் வெளிவந்த இந்த படத்தை அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணியிருப்பார். கெபா ஜெரமியா சின்னாவோட மியூசிக் நம்மளை கதற வைக்கும். நல்ல ஹாரர் த்ரில்லர் படம். அருள்நிதியோட ரமேஷ் திலக், சனத் மற்றும் பலர் நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். இந்த படத்துலையும் அரவிந்த் சிங்கோட சினிமோட்டோகிராஃபி லெவல் பயங்கரமாக இருக்கும். டைரி. அருள்நிதியோட பயங்கரமான ஸ்டோரி செலெக்ஷனில் ஹிட் அடித்த படம் டைரி. இந்த படத்தை சின்னசி பாண்டியன் டைரக்ட் பண்ணியிருப்பார். நான்யதன் மியூசிக் பயங்கரமாக இருக்கும். 2022 ரிலீஸ் ஆன மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். அரவிந்த் சிங் சினிமோட்டோகிராஃபி மிரட்டலாக இருக்கும் இந்த படத்துலையும். தேஜாவு. அருள்நிதியோட பயங்கரமான நடிப்பில் ரொம்ப முக்கியமான படம் இந்த தேஜாவு. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். 2022 வெளிவந்த இந்த படத்தை அரவிந்த் ஸ்ரீனிவாசன் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். அருள்நிதியோட ஸ்மிருதி வெங்கட் கலக்கியிருப்பாங்க. இந்த படமும் அருள்நிதியோட பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். டி பிளாக். 2022 வெளிவந்த த்ரில்லர் படம் இந்த டி பிளாக். அருள்நிதியோட சேர்ந்து சரண்தீப், அவந்திகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை விஜயகுமார் ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணியிருப்பார். கௌசிக்கோட மியூசிக் கூடுதல் பலம் இந்த படத்துக்கு. இதுலேயும் அருள்நிதி சூப்பராக மிரட்டலில் நடிச்சிருப்பார். K13. அருள்நிதி நடித்து 2019 ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜி மிஸ்ட்ரி படம் இந்த K13. பரத் நீலகண்ட டைரக்ட் பண்ணி சாம்சிஎஸ் மியூசிக்கில் வந்த படம். அருள்நிதி இந்த படத்தையும் ஆக்டிங்கில் கலக்கியிருப்பார். வழக்கம் போல் சினிமோட்டோகிராஃபியில் அரவிந்த் சிங் கலக்கியிருப்பார். டிமாண்டிக் காலனி 2. அருள்நிதியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவியான டிமாண்டிக் காலனி பார்ட் 1 சூப்பர் டூப்பர் ஹிட் ஆடணுன்னு அதோட கண்டினியூவாக டிமாண்டிக் காலனி பார்ட் 2 எடுத்தார் அஜய் ஞானமுத்து. படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சு. அருள்நிதியோட சேர்ந்து பிரியா பவன் சங்கர் கலக்கியிருப்பாங்க, மிரட்டியிருப்பாங்க. அவரோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாச்சு இந்த படம். சாம் சிஎஸ் மியூசிக்கில் கதிகலங்க வச்சிருப்பாரு. இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இப்படி அருள்நிதி கம்மியான படங்கள் நடித்தாலும் அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் சூப்பராகவே இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே ஹிட்டான படங்கள். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர்னு ஆணித்தரமாக சொல்லலாம் அருள்நிதியை. இன்னும் இவர் நல்ல நல்ல ஸ்டோரியை சூஸ் பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அருள்நிதி படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.